ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கனவுக்கு ஒரு தடையாக இருந்தவர் என்றால் அது தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா ஓல்ட்வார்ட் தான். அவர் களத்தில் இருக்கும் வரை இந்திய ரசிகர்கள் பதற்றத்துடன் தான் போட்டியை கண்டுகளித்தனர். லாரா ஓல்ட்வார்ட் ஆட்டமிழந்தவுடன் அது போட்டியில் திருப்புமுனையை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு கோப்பையை பெற்று தந்தது. நடந்து முடிந்த உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் 500 ரன்களுக்கு மேல் இந்த தொடரில் அடித்த ஒரே வீராங்கனையான லாரா கிரிக்கெட் விளையாடுவதற்காகவே பிறந்த வீராங்கனை ஆவார். லாரா ஓல்ட்வார்ட் ஏப்ரல் 26ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு கேப்டவுனின் மில்லர்டன் என்ற சிறிய இடத்தில் பிறந்தவர். கிரிக்கெட் பெண்களுக்கு அரிதான விளையாட்டாகவே இருந்தது. 5 வயதில் கிரிக்கெட்டை தொடங்கிய லாரா பள்ளியில் ஆண் குழந்தைகளுடன் விளையாடி பயிற்சி பெற்றார். ஆண்களுடன் விளையாடுவது சவாலாக இருந்தது, ஆனால் அது என்னை வலுப்படுத்தியது என்று ஒரு நேர்காணலில் லாராவே கூறியுள்ளார். 11 வயதில் பெண்கள் அணியை கண்டுபிடித்து பின்னர் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அண்டர் 19 அணியில் 13 வயதில் அறிமுகமானார். 2013இல் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் 19 பெண்கள் அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. இதில் அதிக ஸ்கோர் அடித்த வீராங்கனையாக விளங்கினார். 2014இல் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அணியில் T20 போட்டியில் அறிமுகமானார். அதில் 18 பந்துகளில் 13 ரன்கள் அடித்தார். 2015 விமென்ஸ் ப்ராவின்சிகல் லீகில் 46 ரன்கள் அடித்து அணியை 4வது தொடர்ச்சியான சாம்பியன்ஷிப்புக்கு அழைத்தார். பார்க்லாண்ட்ஸ் கல்லூரியில் இணைந்து மருத்துவ படிப்பையும் தொடங்கினார். 2020 கோவிட் காலத்தில் மருத்துவ படிப்பை விட்டு கிரிக்கெட்டை முழு நேரமாக தேர்ந்தெடுத்தார். 2016இல் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 16 வயதில் முதல் போட்டியில் 24 பந்துகளில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். அதனால் அடுத்த போட்டியில் 50 ரன்கள் அடித்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார். அதே ஆண்டு அயர்லாந்துக்கு எதிராக 105 ரன்கள் அடித்து சதம் அடித்து சாதனை படைத்தார். தென்னாப்பிரிக்காவின் மிக இளம் வயதில் சதமடித்த வீரர் என்ற பெருமையையும் அன்று பெற்றார். லாரா 2024இல் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்டில் சதம் அடித்ததன் மூலம் 3 போட்டிகளிலும் சதமடித்த 3ஆம் வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றார். 2024 T20 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டி வரை சென்றது. அதில் ரன்னர் அப் பட்டத்தை பெற்றாலும் 311 ரன்களுடன் அணியின் அதிகபட்ச ஸ்கோரர் என்ற பெயரை பெற்றார். 2025 WPLஇல் குஜராத் ஜெயண்ட்ஸ் அணியில் 30 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி ஒப்பந்தம், அடிடாஸ் உள்ளிட்ட விளம்பர ஒப்பந்தங்கள் என கிரிக்கெட் மூலம் அவருக்கு பணம் கொட்டியது. 2023இல் தொடங்கி 2024இல் அனைத்து விதமான போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டனாக உயர்த்தப்பட்டார். 2024 CSA விருதுகளில் பிளேயர் ஆஃப் தி இயர் விருதை 2வது முறையாக வென்றார். 2025 ICC பெண்கள் உலகக்கோப்பை லாரா அரையிறுதி வரை இங்கிலாந்துக்கு எதிராக 143 பந்துகளில் 169 ரன்கள் அடித்தார். அதில் 20 பவுண்டரிகளும் 4 சிக்ஸர்களும் அடங்கும். இது உலகக்கோப்பை நாக் அவுட் போட்டியின் 3வது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். இறுதிப் போட்டியில் இந்தியாவின் 299 என்ற இலக்கை தொடர்ந்து லாரா 98 பந்துகளில் 101 ரன்கள் அடித்தார். அவரது அணி 246 ரன்களில் அவுட் ஆனது. இந்த தொடரில் 571 ரன்கள் லாரா அடித்திருந்தார். இதில் 2 சதங்களும் 3 அரை சதங்களும் அடங்கும். இதன் மூலம் உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் எடுத்த அலிஷா ஹீலியின் 509 ரன்களை வீழ்த்தினார். இந்த போட்டியில் தோற்றாலும் இந்திய ரசிகர்கள் வெல் பிளேட் லாரா என்று கத்தி அவருக்கு ஆறுதல் கூறினர். லாரா 110 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 4802 ரன்கள் குவித்துள்ளார். T20இல் 56 போட்டிகள் விளையாடி 1236 ரன்களும், டெஸ்டில் 4 போட்டிகள் ஆடி 255 ரன்களும் அடித்துள்ளார். உலகக்கோப்பையில் 1328 ரன்கள் இதுவரை லாரா அடித்துள்ளார். 2020இல் CSA பிளேயர் ஆஃப் தி இயர், 2021 ICC T20 டீம் ஆஃப் தி இயர், 2024 CSA பெண்கள் பிளேயர் ஆஃப் தி இயர் போன்ற பல பட்டங்களை, பல விருதுகளையும் குவித்துள்ளார். லாராவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. காரணம் கேட்டால் கிரிக்கெட் தான் என் முதல் காதல் என்று கூறி வருகிறார்.